ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனர்ஷம் ஷேர்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் செக்டார்ஸை பற்றி. பங்கு சந்தையில் கிட்டத்தட்ட 4000 பங்குகள் விற்பனை ஆகுது. இந்த 4000 பங்குகளில் நல்ல பங்கு எதுன்னு தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த 4000 பங்குகளில் செக்டார்னு சொல்லக்கூடிய சிறு சிறு குழுக்களை பிரித்து அதில் எந்த செக்டார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்து முதலீடு செய்வாங்க. பொதுவாகவே ஒரு செக்டார் நல்லா இருக்குதுன்னா அந்த செக்டாரில் இருக்கிற பங்குகள் பெரும்பாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதுக்கு விதிவிலக்காக ஒரு சில நேரத்தில் ஒரு செக்டார் நல்லா இல்லைன்னாலும் ஒரு நிறுவனத்தோட ஸ்டாக் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம், அது உள்ள இருக்கிற ஒரு ஸ்டாக் கொஞ்சம் அடி வாங்கி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் அந்த நிறுவனத்தோட வியாபார உத்தி மற்றும் அதனோட நிர்வாகத்திறன், இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்ல சொல்லலாம். அந்த நிறுவனத்து மேலே மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை இதை பொறுத்து இருக்குது. இந்த மாதிரி பங்கு சந்தையில் இருக்கிற செக்டார்ஸ், அதாவது துறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இருக்கிற நன்மை அப்படின்னு என்னன்னு சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட துறையில் வியாபாரம் ஆகிட்டு இருக்கிற சிறந்த செயல்திறன் இருக்கிற பங்கை நாம் ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது உதவும். அதாவது இந்த 4000 ஒரு 100, 200 இல்லை 300 ஷேர்ஸ் இருக்கிற மாதிரி குரூப்ஸாக பிரிச்சிட்டோம்னா ஒரேடியாக 4000 ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த சின்ன சின்ன குரூப்பை அனலைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சாதம் வந்திருக்கா இல்லையான்னு ஒரு சோற்று பருக்கையை நம்ம அழுத்தி பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இந்த உத்தி கூட. இப்போ உதாரணத்துக்கு பேங்கிங் செக்டாரில் வங்கித்துறையை பற்றி நாம் அலசி ஆராயும் போது இருக்கிற அந்த துறையில் இருக்கக்கூடிய நல்ல வங்கி பங்கை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது உபயோகப்படுது. சில நேரத்தில் செக்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஸ்டாக் சரியில்லாமல் இருக்கும். அதுக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கோட அல்லது அந்த நிறுவனத்தோட நடவடிக்கைகள் தான் காரணம். சரி, இது போல எத்தனை துறைகள் இந்திய பங்கு சந்தையில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, தேசிய பங்கு சந்தை மற்றும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதற்கான துறைசார் குறியீடுகள், அதாவது செக்டரல் இண்டிசிஸ் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். தினந்தோறும் வர்த்தகமாகிற அந்த ஸ்டாக்ஸோட ரேட்டை பொறுத்து இந்த இண்டிசிஸ் இருக்கும், அந்த குறியீடுன்றது இருக்கும். நம்ம இந்தியாவில் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒன்று என்எஸ்சி, இன்னொன்று பிஎஸ்சி. என்எஸ்சியில் 14 விதமான செக்டரல் இண்டிசிஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நிஃப்டி பேங்கிங் இண்டெக்ஸு, அப்புறம் நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸு, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு, 4வது நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸு, 5வது நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ், 6வது நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ், 7வது நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இண்டெக்ஸ், இந்த ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த மாதிரி, 8வது நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ். இதில் ஹாஸ்பிட்டல் அது மாதிரி வரும், ஷால்பீன் இருக்குது, அது மாதிரி வரும். அதுக்கப்புறம் நிஃப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் இண்டெக்ஸ், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ், நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இண்டெக்ஸ், நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ், நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் இண்டெக்ஸ். பிஎஸ்யூ பேங்க்ஸ்னால் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரியான பேங்க்ஸு ஆச்சுங்களா. அடுத்தது நிஃப்டி 14வது நிஃப்டி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ். ஸோ இந்த 14 பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை செக்டர்ஸாக பிரித்து வச்சிருக்கிற அந்த கேட்டகரிஸ், அந்த ஒவ்வொரு கேட்டகரியோட பேர் தான் அது. கேட்டகரின்றது இங்கே நம்ம செக்டர்னு சொல்கிறோம். இதே போல் பிஎஸ்சியில் 19 விதமான செக்டரல் இண்டிசஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு எஸ்என்பி பிஎஸ்சி பேசிக் மெட்டீரியல்ஸ், 2வது எஸ்என்பி பிஎஸ்சி கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், 3வது எஸ்என்பி பிஎஸ்சி எனர்ஜி, 4வது எஸ்என்பி பிஎஸ்சி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ், 5வது எஸ்என்பி பிஎஸ்சி டெலிகாம், 6வது எஸ்என்பி பிஎஸ்சி ஃபைனான்ஸ், 7வது எஸ்என்பி பிஎஸ்சி ஹெல்த் கேர், 8வது எஸ்என்பி பிஎஸ்சி இண்டஸ்ட்ரீஸ், 9வது எஸ்என்பி பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, 10வது எஸ்என்பி பிஎஸ்சி யூட்டிலிட்டிஸ், 11 எஸ்என்பி பிஎஸ்சி ஆட்டோ, 12 எஸ்என்பி பிஎஸ்சி பேங்க்எக்ஸ், 13 எஸ்என்பி பிஎஸ்சி கேபிட்டல் குட்ஸ், 14 எஸ்என்பி பிஎஸ்சி கன்சியூமர் டியூரபிள்ஸ், 15 எஸ்என்பி பிஎஸ்சி மெட்டல், 16 எஸ்என்பி பிஎஸ்சி ஆயில் அண்ட் கேஸ், 17 எஸ்என்பி பிஎஸ்சி பவர், 18 எஸ்என்பி பிஎஸ்சி ரியாலிட்டி, 19 எஸ்என்பி பிஎஸ்சி டெக்.
இதை வந்து கீ செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முக்கியமான செக்டர்ஸ். இந்த கீ செக்டர்ஸை தவிர பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிற பங்குகளை எளிமையாக வகைப்படுத்துறதுக்காக மேலே சில செக்டரல் இண்டிசஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நிஃப்டி செக்டரல் இண்டிசஸ் இப்போ மேலே நம்ம பார்த்த அந்த லிஸ்ட்டு தவிர வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஏவியேஷன், சிமெண்ட்டு, கெமிக்கல்ஸு, ஷிப்பிங், டெக்ஸ்டைல்ஸ், சுகர், ரீட்டெயில், டிஃபென்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது மாதிரி வருது. இது போல் செக்டார்களை அனலைஸ் பண்ணி அந்த செக்டாருக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து வாங்க உங்களுக்கு பொறுமையோ அல்லது அதற்கான நேரமோ இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணலாம். அது என்னன்னா, வெவ்வேறு விதமான செக்டர்களில் உள்ள இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா, இப்போ நம்ம இந்த நிஃப்டியில் வந்து 14 செக்டர் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் ஒரு செக்டர், உதாரணத்துக்கு நீங்கள் ஐடி செக்டாரில் ஒரு பங்குல முதலீடு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்களால் முடிவெடுக்க முடியல, இல்லைன்னா அதற்கான நேரமோ பொறுமையோ உங்களுக்கு இல்லை. ஆனால் நம்ம ஐடி ஸ்டாக்ஸோட பெனிஃபிட்ஸ் நமக்கு வேணும், நம்ம முதலீடு பண்ணும்போது அதில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் உள்ளடங்கிய ஐடி இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணலாம். இந்த ஐடி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் நிப்பான் இந்தியா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஃபண்ட்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஃபண்டில் ஐடி பங்குகள், அதாவது மொத்தம் இந்த ஃபண்டு வந்து மொத்தம் 10 ஐடி நிறுவனங்களை வந்து உள்ளடக்கி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், டெக் மகேந்திரா, ஹெச்சிஎல், விப்ரோ, எல்டிஐ மைண்ட்ரி, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸு, கோஃபோர்ஜ், எம்பசிஸ், எல்என்டி டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸு ஐடி ஸ்டாக்ஸ் இதில் வருது. இப்போது இதில் வந்து நீங்கள் இந்த அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டீங்க, ஒரு ஸ்டாக் உங்களுக்கு நீங்கள் கேட்ட க்ரைட்டீரியாஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு தலை சிறந்த பங்கை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க, அதில் வந்து முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒரு தோராயமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணுற டேட்டுக்கு வந்து நியர்பையான இருக்கிற ரேட்டு எடுத்திருக்கேன். அதாவது கோஃபோர்ஜ் பார்த்தீங்கன்னா 6600 கிட்ட சேல் ஆகிட்டு இருக்கு ஒரு ஷேரோட ரேட்டு. அடுத்து எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா 6000 கிட்ட சேல் ஆகுது. எல்என்டி டெக்னாலஜிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 5600 இருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் 5200 இருக்கு. டிசிஎஸ் 4500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எம்பசிஸ் 3000 இருக்கு. இன்ஃபோசிஸ் 1900 இருக்கு. டெக் மகேந்திரா 1600, ஹெச்சிஎல் 1700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கோஃபோர்ஜ் இதில் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10 பங்குகளில் கோஃபோர்ஜ் வந்து 6600 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்கணும்னு முடிவு எடுத்தால் கூட 6600 கிட்ட நம்ம அதுக்கு வைக்க வேண்டியது இருக்கு. அப்போது இந்த நிப்பான் இந்தியா ஐடி இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு நம்ம செலக்ட் பண்ணி அதில் முதலீடு செய்கிறோம் அப்படின்னா இந்த 10 பங்குகளோட பெனிஃபிட்ஸும் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுது ஆச்சுங்களா. ஸோ இதனால் நாம் இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செய்யும்போது ஒட்டு மொத்தமாக இதுக்குள்ளே வர்ற இந்த 10 பங்குகளோட நன்மையும் நமக்கு கிடைக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதே மாதிரி வேற என்ன இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது இந்த ஐடி செக்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் ஃபண்ட்னு இன்னொரு ஃபண்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பிகினர்ஸ் வந்து பங்கு சந்தையில் நுழைஞ்சு பங்கு சந்தையை கற்றுக்கிட்டு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ட்ரேடிங்ன்றதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது, பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வர்றதுன்றது வந்து உங்களோட அந்த லாஸ், இந்த இழப்பு நஷ்டம் அப்படின்றத வந்து நீங்கள் பெருமளவு வந்து தவிர்க்கலாம். பங்கு சந்தையோட அந்த பெனிஃபிட்ஸை அனுபவிக்கிற அதே நேரத்தில் இழப்பை வந்து நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் நியூஸ், ஸ்டாக்ஸ் ரிலேட்டட் நியூஸு, சில பிஇ ரேஷியோ, இந்த மாதிரியான சில கால்குலேஷன்ஸு இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பங்கு சந்தையில் ஜெயிக்க முடியும். மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்ம இதில் முதலீடு பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இழக்க வேண்டியது வரும். மற்றவங்க சொல்கிறது வச்சுன்னா நீங்கள் இது வாங்குங்க, இத்தனை நாளில் இது இவ்வளோ போகும், அத்தனை நாளில் அவ்வளோ போகும் அப்படின்னு சொல்கிற அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம அதில் கற்றுக்கிட்டு அந்த நாலேஜோடு நம்ம போகும்போது நம்ம
அது ஒரு ஒரு சிக்கலான தருணத்தில் நம்ம வெளியே வர்றதுக்கான ஐடியா நமக்கே கிடைக்கும். அதனால நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால இந்த சீரீஸில் நான் உங்களுக்கு இது மாதிரியான சில தகவல்களை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.